ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரெட் மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 துண்டு பிரெட்டு துண்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வடைச்சட்டி வச்சுக்கின்னு பிரெட்டு அரைச்சிட்டு வந்துட்டு போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதமான சூடில் வச்சு திருப்பி கொடுங்க. பாருங்கள், வரப்பட்டுருச்சு. இது ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. தட்டத்தில் எடுத்து வச்சு 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஊற்றிட்டு திருப்பி கொடுத்துட்டே இருங்க. கேரமல் ரெடியாகும். அப்படியே திருப்பி கொடுத்துட்டே இருங்க. கலர் மாறிட்டு இருக்கும். கொஞ்சம் சர்க்கரை அப்படியே கெட்டியாகிட்டே வருங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கலக்கிக்கோங்க. பாருங்கள், கலர் மாறிட்டே வருது. பாருங்கள், கொதி வருது. அப்படியே திருப்பாமல் 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுவே கலர் மாறிக்கும். பாருங்கள், கலர் மாறிச்சு. ரொம்ப கருகு விட்டுறாதீங்க, அப்புறம் கசக்கிற தன்மை வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 கப்பு பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திருப்பி கொடுங்க. இப்படியே கொஞ்சம் கட்டியாயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க கேரமில்லு. இல்லைன்னா பால் திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இல்லை ஃப்ரிட்ஜு பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக பால் திரியிற மாதிரி ஆகுங்க. இந்த ஸ்டேஜில் ப்ரெட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு திருப்பி கொடுங்க. பால் திரியிதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஆனால் ஸ்வீட் நல்லா இருக்குங்க. நம்ம பால்கோவா எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும். திருப்பி கொடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு கொஞ்சம். பாருங்க, திருப்பி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அங்கே பால் பவுடர் போட்டாச்சு. திருப்பி கொடுத்துக்கலாங்க. நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. வாங்க, திருப்பி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.